Hey friends, are you ready? Welcome back to my channel. Don't forget to subscribe our channel. ஹலோ காய் வந்து என்ன vlog பார்க்குறோம்னா டாடியோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போறோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டாடி பர்த்டேனாலே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஆர்ஃபனேஜ் போயிட்டு ஃபுட் கொடுத்துட்டு அப்படியே டெம்பிள் போயிட்டு ஈவினிங் எங்கன்னா சாப்பிட்டு நைட் தான் வந்து கேக் வெட்டுவோம். இன்னைக்கு வந்து எல்லாமே சொதப்பிடுச்சு, பிளான் சி ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா டாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்து, ஸோ டாடி வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. சிஸ்ஸுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு போக முடியல டெம்பிளுக்கு. ஸோ வந்து ஈவினிங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ வந்து டெக்கரேஷன் பார்க்கலாம். எப்பவுமே நாங்க வந்து கீழே தான் வந்து டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் டெக்கரேட் பண்ண போறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாடிக்கு வந்து இது 16th பர்த்டே. ஸோ 16 சொல்லிட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். கேக் மட்டும் வந்து இருந்துச்சு. ஸோ கேக் வாங்குறதுக்கு தான் நானும் அக்காவும் போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து கேக் வாங்க போயிட்டு இருக்கோம். ரோடே காலியா இருக்கு. இப்போ நம்ம கேக் ஷாப்புக்கு வந்துட்டோம். கேக்கு கேக்கு எத்தனை கேக்கு, வெள்ளை கேக்கு, கருப்பு கேக்கு, பெரிய கேக்கு கூட இருக்குப்பா. எனக்கு வாய் பார்த்தாது போல இருக்கே தம்பி. இத அப்படியே அமுக்கலாமா? கட் பண்ணி அமுக்கலாமா? ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் கேக்ஸும் இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான கேக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட கஸ்டமைஸ் பண்ண கேக்கு. எங்கள் டேடிக்காக ஸ்பெஷலாக நாங்கள் கேட்ட கேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் அண்ணா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வாங்க இப்போ கேக்கு வாங்கியாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க வந்துட்டோம், கேக் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அக்கா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலூன்ஸ் எல்லாம் ஊதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஊதுறியா? ஊது. எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து கீழே சில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு தெரியாது நாங்க இங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. நாங்க எதுவும் பண்ணல நினைச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சது நம்ம அப்பாவை போய் கூட்டிட்டு வரலாம். எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. சரி நம்மளும் போய் ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்குறமே விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. இவங்க இங்க ரெடி பண்ணிட்டே இருக்கட்டும், நம்ம கீழே போய் பார்க்கலாம் மம்மி டாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. டாடிக்கு வந்து ஐடியாவே இல்லை இங்க வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. கீழே போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. போலாம். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு பாக்க இப்ப எடுத்து இந்த பக்கம் இருந்து
கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ செக்ஷன். எல்லாரும் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டாடி வியர் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ் வந்து அக்கா கொடுத்த கிஃப்ட்டு. அக்காவால் வந்து வர முடியல. அக்கா வந்து அப்ராடில் இருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் பிக்ஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக டாடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னோம். அக்காவுக்கு வந்து வீடியோ காலில் காமிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எவ்வளோ வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் இல்லை வெளியூரில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களால வந்து அவங்க ஃபேமிலி வந்து மீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் எந்த மாதிரி டைமில் உங்கள் ஃபேமிலி மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபேமிலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். உங்களுக்கே தெரியும் வீடியோ கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். பிகாஸ் என் ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அக்கா ஃபோனில் தான் நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அக்கா ஃபோனில் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. லைட்டிங்கும் இல்லாதனால அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக தெரியல. ஆக்ஷன் மேடம். பார்க்கும் மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. என்ன வடையா மசாலோட மசாலா வடையா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இது வந்து டாடிக்காக மேக் பண்ண ஸ்பெஷல் வீடியோ. வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து விஷ் பண்ணி டிவியில் டாடிக்கு போட்டு காமிச்சோம். டாடி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு மேலே கேக் வெட்டுறதுக்கு கூப்பிட்டுட்டு வந்தோம். பட் அந்த பார்க்குற வீடியோ வந்து என்னால் இதை கேப்சர் பண்ண முடியல. பட் இது விஷ் பண்ண வீடியோ வந்து இதில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்து செலிப்ரேட் மூட்டில் இருக்கிறதுனால ஷில்லுக்கும் ஒரே குஷி ஆகிடுச்சு. எனக்கும் கேக் வேணும்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஷில்லுக்கும் ஒரே ஒரு பீஸ் கொடுத்தோம். யூஸ்வலி நாங்கள் ஷில்லுக்கு கேக் தர மாட்டோம். இந்த டைம் மட்டும் கொஞ்சமாக கொடுத்தோம். இவரும் வந்து ஒரே வந்து ப்ளே மோடுக்கு போயிட்டாரு. கீழே கலர் பேப்பர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரே நான் ஸ்விம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாலிதானம் பண்ணிவிட்டு ஒரே குஷியாக சுற்றிட்டு இருந்தான். ஓகே, கேக் கட்டிங்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலிப்ரேஷனாலுமே ஃபைனலாக ஒரு டான்ஸ் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் எல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. டாடி மம்மியும் சாப்பிடணுன்றதுக்காக கீழே வந்து போக சொல்லிட்டோம். ஸோ கீழே சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 hour வந்து சும்மா டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு டான்ஸ்லாம் எதுவும் வராது. பட் அக்கா சூப்பராக ஆடுவாங்க. ஸோ அப்படியே சும்மா நான் காப்பி கேட் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அஸ்வந்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் அவன் செலிப்ரேஷன் பார்க்குறது. ஸோ அதனால் அவனும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் கீழே போயிட்டோம். ஆஃப்டர் த செலிப்ரேஷன் இப்படி தான் அப்படியே திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு இருந்துச்சு. நாளைக்கு மார்னிங் தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ நாங்களும் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணால் என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க, என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Thanks for watching, like, share, comment and subscribe. Carol Vibe with 17.